அஞ்சால் அலுப்பு மருந்துல இருக்கிற மிகச்சிறந்த மூலிகைகள் தும்மல், சளி, இருமலை குணப்படுத்துது. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரித்து நோய் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள அருந்துங்கள் அஞ்சால் அலுப்பு மருந்து. சுயமே பாதுகாப்பு தான். அதுக்கு தனியா இன்னொரு பாதுகாப்பு எதுக்குன்னு எனக்கு இன்னும் புரியல. சுயம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுடைய நல்ல மனதை நம்புறேன் இல்லையா, அது என்னுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆக நிராகரிப்புல என்னைக்குமே பாதுகாப்பு வந்தது கிடையாது. ஆதரவுலையும் அரவணைப்பிலையும் தான் அபாரமான பாதுகாப்பு உண்டு. அப்ப சுயம் அப்படிங்கறத என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இயற்கை தனியா நிற்க முடியாது, தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் தான் பெண்ணை படிச்சது. இறைவன் தனியா நிற்க முடியாது, தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைச்சுதான் பெண்ணை படிச்சான். அந்த பெண் அம்மாவா உங்க வீட்டுல இருக்கலாம், அக்காவா வீட்டுல இருக்கலாம், பக்கத்து வீட்டு ஆண்டியா இருக்கலாம், மேடையில பேசக்கூடிய மேடமாக இருக்கலாம், வழியில சந்திக்கக்கூடிய பஸ்ல சந்திக்கக்கூடிய நபராக இருக்கலாம். எந்த பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுடைய பிறப்பு வெறும் சம்பவம் இல்லை. பெண்ணுடைய பிறப்பு பெரிய சரித்திரம், பெண்ணுடைய பிறப்பு பெரிய சகாப்தம். ஆனா நம்ம என்ன நினைக்கலாம், மேடம் நீங்க மேடையில உட்காந்து தாராளமா பேசலாம் மேடம், இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு. இல்லைங்க, உண்மைதான். நல்ல எண்ணங்கள் எந்த மனதிலிருந்து வருதோ அந்த மனம் பண்பட்ட மனமாக இருக்கும். எந்த மனங்கள் எல்லாம் பண்படுதோ அந்த தனி மனிதர்கள் அற்புதமான தனி மனிதர்களாக மாறுவாங்க. எந்த தனி மனிதர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வளருதோ அந்த சமுதாயம் மிக அழகான சமுதாயமா மாறும். அந்த சமுதாயம் தன்னையும் தனி மனிதரையும் காப்பாத்திக்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அது மிக அபாரமான சட்டங்களாக மாறும். ஒரு 3 வயசு குழந்தையை கூப்பிட்டு ஒரு படத்தை கொடுங்க. அந்த படத்தினுடைய ஒரு பக்கம் ஒரு தனி மனிதனுடைய உருவம், பின்னால உலகத்தினுடைய உருண்டையான அந்த படம். படத்தை சுக்குநூறா கிழிச்சு போட்டுருங்க. குழந்தை அல்ல, நம்மளாலேயே அது சேர்க்க முடியாது. உலகத்தினுடைய அந்த உருண்டையான படத்தை சேர்க்க முடியாத அந்த குழந்தையால தனி மனிதனுடைய உருவத்தை சேர்க்க முடியும். தனி மனிதன் யாருங்க? ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான இந்த உலகம். இந்த உலகங்கிறது என்ன? மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன். எனக்கு சுய கட்டுப்பாடு இல்லாத போது, எனக்கு ஒழுக்கங்கள் இல்லாத போது, எனக்கு நெறிமுறைகள் இல்லாத பொழுது, எனக்கு வரைமுறைகள் இல்லாத பொழுது நான் சமுதாயத்தை குற்றப்படுத்த தொடங்குறேன். சமுதாயம்தான் காரணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். எப்போ எனக்கு நெறிமுறைகள் உண்டோ, எப்போ எனக்கு கட்டுப்பாடுகள் உண்டோ, எப்போ எனக்கு வரைமுறைகள் உண்டோ அப்போ நான் சந்தோஷமா இருக்கேன், சமுதாயத்தை மிக சந்தோஷமா பார்க்குறேன். வினோபா பாவேவை பற்றி ரொம்ப அற்புதமாக ஒரு கதை சொல்லுவாங்க. காந்தியடிகளை தன்னுடைய ஆசானா ஏற்றுக்கிட்டாரு. அப்போ அவர் சொன்னாரு, 1000 குறைகளோடு என்ன மாணவனா காந்தியடிகள் ஏற்றுக்கிட்டாரு, ஒரு குறை அவர்கிட்ட பார்த்திருந்தா கூட என்னால் அவர் ஆசிரியராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சபர்மதி ஆசிரமத்துக்கு போறாரு. ஆசிரமத்துல சாப்பாடு பரிமாறுறாங்க. காந்தியடிகள் தன் கையாலேயே சமைச்ச சாப்பாடை பரிமாறுறாங்க. பரிமாறும் பொழுது பாகற்காய் அப்படிங்கிறது வினோபா பாவேக்கு சுத்தமா பிடிக்காத ஒன்று. வினோபா 7 வயசுலயே துறவரத்தை மேற்கொண்டவர். முதல் தடவை இலையில போட்டாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனடியா காந்தியடிகள் பரிமாறின விஷயமாச்சே எடுத்து சாப்பிட்டுறாரு. காந்தியடிகள் பார்த்தோன்னே என்ன நினைக்கிறாரு, ஐயோ உனக்கு இவ்வளவு பிடிக்குமா பாகக்காய் அப்படின்னு ஓடி வந்து இன்னொரு தடவை பரிமாறிடுறாரு. அப்பதான் வினோபாவே முதல்ல புரிஞ்சுக்கிட்டாராம். என்ன அப்படின்னா, விருப்பப்படுறத விடுறது அல்ல பாதுகாப்பு, விரும்பாத விஷயத்தை ஏற்றுக்கொள்றதும் பாதுகாப்பு. அப்படி பார்க்கும் பொழுது சட்டம் பல நேரங்கள்ல ஓட்டையாக இருக்கும். சட்டம் தானா ஓட்ட போட்டுக்கல. தன்னந்தனியாக மனிதன் காட்டிலையும் மேட்லையும் நடந்துட்டு இருந்த பொழுது தன்னுடைய கஷ்டங்களை பார்த்த பொழுது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது. எவ்வளவு அழகாக அவங்க பேசினாங்க. எங்கேயோ பிறந்த ஒரு நபருக்கு துக்கம் வரும் பொழுது அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு www.com ஆவியில வந்து நான் உன்னை சந்திப்பேன் அப்படிங்கும்போது தனியா ஏதோ ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய ஏழை தாய் பேசினதா நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ தாய்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய அந்த நொந்து போன உணர்வை சமுதாயத்தை தனி மனிதன் அங்கீகரிச்சுக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் அவனுடைய பெரிய பாதுகாப்பு. எத்தனையோ அம்மாக்கள் அனுப்பிச்ச மகனுக்கிட்டேருந்து எந்த பதிலும் வரலையே அப்படிங்கும்போது நொந்து நூலா போய் ஒரு தாய் அதை கடிதமா எழுதல, கவிதையா எழுதல, காவியமா எழுதல, தன்னுடைய கண்ணீரை மற்ற தாய்மார்களின் கண்ணீராக மாற்றி எழுதியிருக்காங்க இல்லையா, அதைத்தான் நாம பாதுகாப்பு அப்படின்னு சொல்றோம். பின்னூசியில இல்ல பாதுகாப்பு, மிளகாப்படியில இல்ல பாதுகாப்பு, பஸ்ல என்னோடு வரக்கூடிய சகஜீவியான ஒவ்வொரு ஆண் மேலையும் எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க என்னுடைய பாதுகாப்பு.